மக்களுக்கு இடையூறாக நாம் எப்போதுமே இருக்கக்கூடாது. ஒரு கூட்டம் நடத்துவதாக இருந்தாலும் சரி, ஒரு ஊர்வலம் போவதாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் ஒன்று இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை புதுதாக ஒருவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நம் தளபதி மேல் அவர் மக்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த மக்கள் வைத்த நம்பிக்கைக்கு நாம் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் நம்முடைய தமிழக வெற்றிக்கழக தலைவர் அவர்கள் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மேலும் மகளிர்லாம் இங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு தடவை பேசும்போதெல்லாம் ஒரு குடும்பத்துல என் அண்ணன் வரார், என் தம்பி வரார், என் புள்ள வரார் என்ற அந்த உணர்வோட நீங்க ஒரு வார்த்தை பேசும்போது அந்த கைத்தட்டல் பேசுறீங்க. முதலமைச்சரா தலைவர் தளபதி 2020 அப்போது நீங்க உங்களுக்கெல்லாம் எப்படிலாம் ஒரு எதிர்காலம் இருக்குதுன்றத மட்டும் பாருங்க. இவ்வளவு காலம் பார்த்துட்டீங்க, இன்னும் 7-8 மாசம் தான். அந்த 7-8 மாசம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய மகளிரெல்லாம் நாங்க அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்குவோங்க. இதே வேற கட்சியில எப்படின்னா சொல்லணும்னா அவங்களுக்கு காசு கொடுத்து நம்மளுக்கு வந்து டிவிகே இதுதான். மகளிராக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கட்சி எதுன்னு என்று சொன்னால் அது